வணக்கம் நண்பர்களே, இன்றைய ராசி பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். இன்று செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025, இன்றைய கிழமை புதன்கிழமை. இன்று கோட்சாரத்தில் சந்திரன் தனுசு ராசிக்குள் செல்கிறார். இன்று முழுவதும் பூராட நட்சத்திரத்தில் செல்லக்கூடிய நிலை இருக்கிறது. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இன்றைய ராசி பலன்களை சுருக்கமாக பார்க்கலாம். மேஷ ராசிக்கு இன்று அற்புதமான ஒரு பாக்கியஸ்தானத்தோடு இருக்கக்கூடிய சந்திரன் ஒரு நல்ல பலன்களை பணி ரீதியிலாக கொடுப்பதற்கு அதிக வாய்ப்பாக இருக்கிறது. நீண்ட தூர பிரயாணங்கள் பணியில் ஏற்படும். பணியில் அற்புதமான வளர்ச்சி, பெரிய அளவிற்கு வருமான உயர்வு, கடல் கடந்த தொடர்புகள், லாபம், ஆதாயம் எல்லாமே உங்களுக்கு பொருளாதாரத்திற்கு ஏற்ற நிலையாக ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை காட்டக்கூடிய நல்ல நிலை. ஆனாலும் பொருளாதாரத்திற்கு ஏற்றமான நிலையாகவே மேஷ ராசிக்கு காணப்படுகிறது. மனதில் இருந்த குழப்பங்கள் கூட தீரக்கூடிய நல்ல நிலை. சில சுப விரயங்களும் ஏற்பட அதிக வாய்ப்பு இருக்கிறது. சில விரயங்களை தவிர்ப்பதற்கு மேஷ ராசி வீட்டில் ஏதானும் ஒரு சேமிப்பு அப்படிங்கிறது நீங்கள் ஒரு தினமும் ஒரு 100 ரூபாய் எடுத்து கூட ஒரு சேமிப்பாக வைத்து வருவது ஒரு விரயத்தை தடுக்க உதவும். அடுத்தது ரிஷப ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். ரிஷபத்திற்கு நல்ல ஒரு நாளாக இன்று அமையக்கூடிய நிலை. சந்திராஷ்டமமாக இருந்தாலும் ஒரு விபரீத ராஜயோகமாக நீண்ட நாள் முயற்சிகள் இன்று நல்ல ஒரு பலனை கொடுக்கும். ஆனால் இன்று துணிந்து புதிய முயற்சிகள் எதையும் செய்வதற்கு தவிர்ப்பது ஒரு நல்ல பலன்களை கொடுக்கும். கடன் வாங்கும் பொழுது சற்று அதிக எச்சரிக்கையும் நிதானமும் தேவை. மற்றபடி தினப்படியான வேலைகளை செய்வதற்கு ஒரு நல்ல நாளாகவே இன்று காட்டுகிறது. முக்கியமாக ரிஷபத்திற்கு ஆரோக்கியத்தில் அக்கறையும் திருமண வாழ்வில் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பதும் மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். அடுத்தது மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மிதுன ராசிக்கு அற்புதமான பணி வளர்ச்சி, பணிக்கான தொழிலுக்கான ஏற்றமான ஒரு நிலை. 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரனும் 2ஆம் வீட்டில் தனஸ்தானத்தை அதிகரிக்கக்கூடிய வகையில் அந்த சுக்கிரனோடு இருக்கக்கூடிய தொடர்பு, இவங்களுடைய 10ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய அற்புதமான பாக்யாதிபதியான சனி கிரகம் வக்ர நிலையில் இருப்பது பணியில் அற்புதமான வளர்ச்சி. பணியில் நீண்ட நாள் உங்களுக்கு எதிரில் இருப்பவர்களிடமிருந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் இன்று உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நல்ல நிலை. இடமாற்றம் தொடர்பாக இருக்கலாம், பணி வளர்ச்சிக்காக இருக்கலாம். பணியில் ஒரு இன்டர்னலான ஒரு வளர்ச்சியான நிலையாக, வெளிநாட்டு தொடர்பாக, பிரயாணங்களாக, உயர்ந்த வருமானமாக, இந்த மாதிரியான பொருளாதாரத்திற்கான ஏற்றமான நிலை. ஆனால் தாயார் ஆரோக்கியமும் தந்தையார் ஆரோக்கியமும் சிறிது அதிக கவனத்துடன் மிதுன ராசி பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கடகராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கடகராசிக்கு பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமான நிலை. இவர்களுக்கு ராசிநாதன் 6ஆம் வீட்டில் இன்று இருப்பது, லாபாதிபதி சாரத்தில் இருப்பது பணிக்கு அற்புதமான வளர்ச்சியான நிலை. இவர்களுக்கும் நீண்ட நாள் நீங்கள் பணி தேடிக்கொண்டிருக்கிறவர்களாக இருந்தால் இன்று உங்களுக்கு தேவையான பாசிட்டிவான ஒரு நல்ல பலன்கள் இன்று கிடைக்கும். நல்ல நியூஸ் உங்களுக்கு காதில் கிடைக்கக்கூடிய நிலை. பணிச்சுமை அதிகமாக இருக்கலாம். சற்று நீங்கள் ஆரோக்கியத்தில் ஒரு கவனமாக இருப்பது உங்களுக்கு ஒரு ஓவரால் ப்ரொடெக்ஷனை கொடுக்கும். திருமண வாழ்வில் தொடர்ந்து கடகராசி விட்டு கொடுப்பது, குடும்ப வாழ்வை பாதுகாத்து கொள்வது, பிறர் உங்களோட குடும்ப வாழ்விற்குள் வராமல் நீங்கள் ஒரு பாதுகாப்பாக இருப்பது ஒரு நல்ல பலன்களை ஓவராலாக உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை கொடுக்கும். ஒரு தைரியம், தன்னம்பிக்கை தொடர்ந்து அதிகரித்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல நிலையாகவே இருப்பது இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள். பணி தொழிலுக்கான ஒரு ஏற்றத்தினால் இன்று அதிகமான தைரியத்தை உணரக்கூடிய ஒரு நிலையாக கடகத்திற்கு இருக்கும். அடுத்தது சிம்ம ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். சிம்ம ராசி நண்பர்களுக்கு பணி தொழில் தொடர்பான வளர்ச்சிகளாக இன்று இவங்களுக்கும் காட்டப்படுகிறது. முக்கியமாக பணிக்காக இருந்தால் பிரயாணங்களாக இருக்கலாம், தொழிலுக்காக இருந்தால் சில முதலீடுகளை விரயங்களாக பார்க்கக்கூடிய சந்திக்கக்கூடிய நிலையாக இது இருக்கும். இது தொடர்பான முயற்சிகள் எல்லாமே இவங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய நல்ல நிலை. ஆனால் விபரீத ராஜயோகமாக இருக்கக்கூடிய இந்த 3-12 ஒரு அளவுக்கு அதிகமான தைரியத்தை நீங்கள் எந்த செக்மெண்ட்லையும் வெளிப்படுத்தாமல் எச்சரிக்கையாக இருப்பது நல்ல நிலை. கடன்கள் வாங்கினால் அதிக எச்சரிக்கையுடன் அளவாக வாங்குவது, ஓரளவிற்கு உங்களுக்கு எல்லா விஷயத்திலும் சுதாரிப்பாக இருப்பது ஒரு பாதுகாப்பை கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம். பணியில் ஓரளவிற்கு நீங்கள் சுதாரிப்பாக இருக்காவிட்டால் பணிச்சுமையும் அதிகமாக உங்கள் மேல் அழுத்தம் கொடுக்கப்படலாம். எந்த விஷயத்தை பேசினாலும் பொலைட் பட் ஃபர்ம் அப்படிங்கிற வகையில் ஒரு அமைதியாக ஆனால் உங்களுடைய தேவையான விஷயத்தை அழுத்தமாக பேசுவது நல்ல பலனை கொடுக்கும். வாக்கில் ரொம்ப எச்சரிக்கையாக வெளிவட்டாரத்திலும் இருக்க வேண்டும். குடும்ப விஷயங்களிலும் சரியாக பேசுவது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் உள்ள ரிலேஷன்ஷிப்பிலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பது, ஆரோக்கியத்தையும் பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது கன்னி ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கன்னி ராசிக்கு நல்ல லாபம்,
உங்களுடைய கூட்டாளிகளால் இல்லைன்னா உங்களோட நண்பர்களால் ஒரு ஆதாயமான ஒரு விஷயம் ஏற்படக்கூடிய நல்ல நிலையாக இன்று இருக்கும். இருந்தாலும் சில முதலீடுகள் விரயங்கள் செய்யும் பொழுது நிதானமும் பொறுமையும் உதவும். வாழ்க்கை துணைக்கு பணியில் சில மாற்றங்களும் தவிர்க்க முடியாத சில அதிரடி மாற்றங்களாக ஏற்படலாம். எந்த ஒரு நிலையாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருப்பவர்கள் பொறுமையாக பேசி முடிவுகளை எடுப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். கன்னிக்கு பணியில் நல்ல ஏற்றமான நிலை, வருமானமும் ஓரளவிற்கு தாராளமாக தேவைக்கேற்ற வருமானம் வரும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் சுய தொழில் செய்யக்கூடியவர்கள் சற்று பொறுமை, எல்லா விஷயங்களிலும் கஸ்டமர்ஸ் டீல் பண்ணக்கூடிய வகையில் இல்லைனா சரியாக ஃபங்க்ஷனிங் இருக்கான்னு பார்க்கக்கூடிய நிலையிலும் புதிதான முதலீடுகள் நீங்கள் செய்யக்கூடிய நிலையிலும் ரொம்ப பொறுமையாக இருப்பது கன்னிக்கு உதவியாக இருக்கும். அடுத்தது துலாம் ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். துலாம் ராசிக்கு 3ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் பொருளாதாரத்தில் ஏற்றம், வளர்ச்சி, பணியில் நல்ல ஒரு மேன்மை எல்லாம் கொடுத்தாலும் ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். திருமண வாழ்வில் இருக்கக்கூடிய நிலையாக இருக்கலாம். வாழ்க்கை துணை பற்றி இல்லைனா எதிர்காலத்தை பற்றி ஏதாவது ஒரு மனக்குழப்பம் இன்று இருக்கலாம். பணிச்சுமையும் அதிகமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. எதை பற்றியும் கவலைப்படுவதனால் மட்டும் எதுவும் நடந்து விடாது அப்படின்னு நீங்கள் உணர்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ஏதாவது ஒரு ஸ்லோகங்களை சொல்வது, காலையில் எழுந்தவுடன் அந்த ஸ்லோகங்களை சொல்லிவிட்டு ஒரு தெய்வ வழிபாடுடன் நீங்கள் காலை நேரத்தை தொடங்குவது அன்றைய நாளுக்கான ஒரு பெரிய பாதுகாப்பை கொடுக்கும். துலாம் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு கிரகம் பிறவி சந்திரனுடன் உங்களுக்கு திரிகோணமாக இணைந்திருப்பதனால் ஒரு ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் மனதில் எண்ணம் ஓட்டம் அதிகமாக இருக்கலாம். ஸோ பணி தொடர்பான எண்ணங்களாக இருக்கலாம், பூர்வீகம் தொடர்பாக இருக்கலாம். கண்டிப்பாக தேவையில்லாத எண்ணங்களை குறைத்து கொள்வது தான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. அடுத்தது விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு திருமண வாழ்வில் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய பலன் முதல் பலனாக அமைகிறது. இவர்களுடைய வாக்குஸ்தானத்தில் இருப்பது இவர்களுடைய பாதகாதிபதி, வாழ்க்கை துணையுடைய வாக்குஸ்தானத்தில் இருப்பது அவர்களுடைய அஷ்டமாதிபதி. ஸோ இது தேவையில்லாத ஆர்குமெண்ட்ஸ் பெரிய அளவிற்கு சிக்கலாக மாற வாய்ப்பு இருக்கிறது. ரிஷபராசிக்கும் இதே பலன் பொருந்தக்கூடிய நிலையாக வருவது. இந்த ஆக்சிஸில் பார்த்தீங்கன்னா ரிஷபம் விருச்சிகம் இரண்டுமே திருமண வாழ்வில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். விருச்சிகத்திற்கு ஆண்களாக இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு வாழ்க்கை துணையுடன் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். பணி வளர்ச்சி, தொழில் லாபம் இதெல்லாம் சிறப்பாக, பணி வளர்ச்சி, தொழில் லாபம் எல்லாம் ரொம்ப சீராக இருந்தாலும் சற்று பொறுமையை கடைபிடிப்பது, பிடிவாதங்களை குறைத்து கொள்வது விருச்சிகத்திற்கு மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். ராசிநாதன் 11ஆம் வீட்டில் இருப்பது உங்களுக்கு தேவையில்லாத சில பிடிவாதங்களை கண்டிப்பாக தவிர்ப்பது ரொம்ப ஒரு நல்ல பலனை கொடுக்கும். அடுத்தது தனுசு ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். தனுசு ராசிக்கு ராசிக்குள் சந்திரன் என்று செல்கிறார். அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் சாரத்தில் செல்வது தேவையில்லாத சுற்று வழியாக சில விஷயங்களை செய்யக்கூடிய தூண்டுதலை கொடுக்கலாம். பணி வளர்ச்சி சிறப்பாக இருக்கும். பணிக்கான பிரயாணங்கள், பணிக்கான வளர்ச்சிகள் ராஜயோகமாக நடக்கும். ஆனால் சில அலைச்சல்கள், குழப்பங்கள், சில ஸ்ட்ரெஸ் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப வாழ்விலும் அதிக நிதானம், அக்கறை தேவை. முக்கியமாக தனுசு ராசி ஆண்களுக்கு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும். தைரியம், தன்னம்பிக்கை கண்டிப்பாக உதவும். ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக தனுசு ராசி சூழலுக்கு ஏற்றாற் போல சரியாக பார்த்து கொள்ள வேண்டும். அடுத்தது மகர ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மகரத்திற்கு இன்று விரைய சந்திரனாக இருப்பது, சுக்கிரன் சாரத்தில் செல்வது உங்களுக்கு மனதில் ஏற்படக்கூடிய எண்ணங்களை நீங்களாக முடிவெடுக்காமல் உங்களுக்கு தெரிந்தவர்களிடம் இல்லைனா உங்களுக்கு சரியான ஒரு ஆலோசனை சொல்லக்கூடிய நண்பர்களிடம் பேசிட்டு முடிவெடுப்பது நல்ல நிலை. ஏனென்றால் 5 குடையவருடைய சாரத்தில் அதே ராஜயோகாதிபதியாக வரக்கூடிய 5-10 குடைய சுக்கிரன் சாரத்தில் சந்திரன் 12இல் மறைவது கண்டிப்பாக மனதில் தெளிவான டெசிஷன் எடுக்க முடியாத நிலை அப்படிங்கிறதை நீங்கள் உணர வேண்டும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மிகுந்த நல்ல பலன்கள். அவர்களுக்கு மன அழுத்தம், பணிச்சுமையினால் ஏற்படலாம். ஓரளவிற்கு இதை நீங்கள் புரிந்து கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்தது கும்பராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். கும்பராசிக்கு பணியில் நல்ல வளர்ச்சி, ஏற்றம், பணிக்கான சில இடமாற்றங்கள் நினைத்தது போல அமையக்கூடிய நல்ல பலன்களாக இருக்கும். பொருளாதாரமும் ஓரளவிற்கு தேவைக்கேற்ற ஒரு நிலையில் தாராளமான பொருளாதாரமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் முயற்சி செய்யக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் ஓவர் கான்ஃபிடென்ஸை கண்டிப்பாக தவிர்ப்பது மிகுந்த நன்மைகளை கொடுக்கும். 3 குடைய செவ்வாய் 8இல் இருப்பது ஒரு அளவுக்கு அதிகமான தைரியத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சூழலாக இருக்கலாம். எல்லாவற்றிலும் பொறுமையும் நிதானமும் உங்களுக்கு உதவும்.
அடுத்தது மீன ராசி நண்பர்களுக்கு பார்க்கலாம். மீன ராசிக்கு தொழில் ரீதியிலான பிரமாதமான வளர்ச்சிகள், திடீரென்று நல்ல ஐடியாஸ் எல்லாம் இன்று ஏற்படக்கூடிய நல்ல நிலை, ஒரு நீண்ட நாள் மனதில் ஏற்படாத கிளாரிட்டி என்று ஏற்படக்கூடிய ஒரு தொழில் ரீதியிலான ஒரு விஷயங்களுக்கான ஒரு கிளாரிட்டியாக இன்று ஏற்படும். முதலீடுகள் பற்றிய சில விஷயங்கள் முடிவெடுக்கக்கூடிய நல்ல விஷயங்களாக இருக்கும். இருந்தாலும் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை அதிகம் எடுக்க வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அதிக கவனம் காட்டுவது, திருமண வாழ்வில் தொடர்ந்து விட்டு கொடுப்பது மீன ராசிக்கு மிகுந்த பாதுகாப்பை கொடுக்கும். நன்றி நண்பர்களே. இதுதான் செப்டம்பர் மாதம் 3ஆம் தேதி 2025 புதன்கிழமைக்கான தினப்பலன்கள். நீங்கள் எல்லோரும் என்னுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து பாருங்கள். மீண்டும் நாளைய பதிவில் சந்திக்கலாம்.